டெல்லியில் கார் வெடிப்பு 9 பேர் பலி. மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல நடந்த இந்த பயங்கர சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? சிசிடிவில பதிவான அந்த டிரைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் கிட்ட சாயங்காலம் 6:52 மணிக்கு ஒரு ஹூண்டாய் i20 கார் திடீர்னு பயங்கர சத்தத்தோட வெடிச்சு சிதறிச்சு. நாட்டோட தலைநகர்ல இவ்ளோ பெரிய பாதுகாப்பு குறைபாதா? இந்த வெடிப்புல பக்கத்துல இருந்த 13 வாகனங்கள் நாசமாச்சு, 9 பேர் பலியாகி 20 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. போலீஸ் இப்போ உபா சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சு தீவிரமா விசாரிக்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் எல்லா சாத்தியக்கூறுகளையும் ஆராய்வோம்னு சொல்லியிருக்காரு. இது பயங்கரவாதிகளோட சதியா இருக்கலாமோன்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. தேசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தோட முக்கிய புள்ளி அந்த காரை ஓட்டி வந்த டிரைவர் தான். அந்த கார் விபத்துக்கு முன்னாடி செங்கோட்டை கிட்ட 3 மணி நேரம் நின்றுருக்கு. அதுக்கப்புறம் புறப்பட்டப்போ கார் டிரைவரோட முகம் சிசிடிவில தெளிவா பதிவாகியிருக்கு. முதல்ல முகம் தெரிஞ்சாலும் கிளம்பும்போது ஒரு முகமூடி அணிஞ்சிருக்காரு டிரைவர். இந்த கார் ஹரியானா நம்பரில் முகமது சல்மான் பேர்ல வாங்கப்பட்டு பல கைகள் மாறி கடைசியா ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவோக நதீம் மூலமா உமர் முகமது கிட்டே இருந்துள்ளது. ஆனா இப்போ கார் கைமாறிய எல்லாருடைய போன்களும் சுவிட்ச் ஆஃப். யார் இந்த உமர் முகமது? இவர்தான் வெடிச்ச காரை ஓட்டி வந்தாரா? டெல்லி போலீஸ் அந்த டிரைவரோட போட்டோவை வெளியிட்டு தீவிரமா தேடி வராங்க. இந்த விபத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சதி இருக்குங்கிறது மட்டும் நிச்சயம். தீவிரவாத சதியை முறியடிக்க நம்ம அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? இந்த சம்பவம் பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.